வணக்கங்க. ஒருத்தரு ஒருத்தன போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திக்கிட்டு இருந்தாரு. தெருவுல அந்த வழியா போனவரு, "ஏங்க இவன போட்டு இந்த அடி அடிக்கிறீங்கன்னாரு." "யோவ்! நேத்தி தான்யா நான் தேவாங்க பார்த்தேன். அதான் இவன அந்த அடி அடிக்கிறேன்னு." "என்னய்யா நேத்தி நீ தேவாங்க பார்த்ததுக்கு எதுக்குய்யா இவன அடிக்கிறேன்னு?" "இல்ல இவன் தான் என்ன அடிக்கடி தேவாங்கு தேவாங்குன்னு திட்டுவான். ஆனா நான் தேவாங்க பார்த்ததே இல்ல. நேத்தி தான் தேவாங்க பார்த்தேன். அது அப்படியே ஒரு கூண்டுக்குள்ள வளைய முடியாம வளைஞ்சு நெளிஞ்சு போகுது. அத பார்த்த பிறகு தான் எனக்கு அவ்வளோ கோவம் வந்தது. அதான் போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துனேன்னான்." சரி, உண்மையிலே தேவாங்குன்றதுக்கு உண்மையான பொருள் தெரியுமான்னு அந்த அடிச்சவரை வந்தவர் கேட்டார். என்னன்னு தெரியலையேன்னாரு. வந்தவர் சொன்னாரு, அது பேரு தேவாங்கு இல்லையா, தேவ வாக்கு விலங்கு. தேவர்களின் வாக்கை சொல்லுகின்ற விலங்கு. தேவாங்கு எந்த திசையில பறந்து போகுதோ அந்த திசையில மழை பெய்யும். இப்படி பல விஷயங்கள் அதுல இருக்கு. அதை பற்றிய பெரிய சாஸ்திரமே இருக்குன்னு சொன்னாரு. எனக்கு என்னன்னு தெரியல. தெரிஞ்சவங்க அதை படிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.